டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, என்ன கதை அப்படின்னு யோசிப்பீங்க இல்லை? நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கு. அதுவும் இது சுட சுட நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். சுவாரஸ்யமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நண்பனின் கதை அப்படின்றத விட ஒரு நண்பனுடைய அன்பினால் அந்த நண்பனுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்ற அளவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே. அதில் வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இவர் கொலம்போல இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கதை நடந்த இடம் வேறொரு இடம். அதை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கொழும்புல இருக்கேன். என்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து எப்பொழுதுமே சந்தோஷமா நிறைய விடயங்களை ஷேர் பண்ணிக்குவோம். எந்த ஒரு தீய பழக்க வழக்கம் இல்லாத ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு லவ் பண்ணியிருக்காரு. லவ் எப்படி பண்ணியிருக்காருன்னா, படித்து முடிச்சிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட வயது பார்த்தீங்கன்னா 25 வயது ஆயிடுச்சு. நாங்கள்லாம் உழைச்சிட்ருக்கோம். இந்த இடத்துல வந்த காதல். ஆனால் அந்த வந்த காதல் வந்து எப்படின்னா, அந்த அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய அப்பா வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவர் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு. இந்த பையன் வந்து அந்த அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது. ஆனால் சாதாரண வீட்டு பையன் ஆனாலுமே ரொம்ப நல்ல நல்ல பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நல்ல பையனுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டில் காதல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இனி வீட்டில் காதல் தெரிஞ்சிருச்சுன்னு என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வரும். இல்லை அப்படின்னா வேற எங்கேயாவது திருமணம் பேசி தங்களுக்கு தெரிஞ்சவங்கள முடிச்சு வைப்பாங்க. அப்போது அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையனுக்கு தகவல் சொல்கிறாங்க. இப்படி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாம் வந்து பேசுங்க, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு சரி நம்ம போய் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போய் கல்யாணம் பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் பாருங்களேன். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பேசுறதுக்கு போகிறாங்க. இந்த கொழும்புல இருந்து இந்த குறிப்பிட்ட ஊருக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த கல்யாணத்தை பேச போன இடத்துல தான் தெரியுது இவர் யார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இவங்க நினச்சிருக்காங்க, சரி இவங்க ஓரளவு வசதியான குடும்பமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி போயிருக்காங்க. ஆனால் அங்கே போனப்போ தான் தெரியுது, இல்லை அவர் ரொம்பவே வசதியான மிகவும் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு தெரிய வருது. அப்போது எப்பயுமே ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த படங்கள் மாதிரி தான். யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஏன் வரீங்க, எதுக்கு வரீங்க அப்படிம்பாங்க. இங்கே வந்து அவங்க அண்ணனே வந்து தன்னுடைய தங்கையினுடைய காதல் அவருக்கு பிடிக்கல. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி கொஞ்சம் கோவமா வந்து இவங்க இப்படி சட்டையெல்லாம் பிடிச்சி சண்டை பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த பெண்ணுடைய அப்பா வந்து எந்த சண்டையும் வேண்டாம், வந்து வீட்டில் அமர்ந்து பேசுங்க, என்ன பேச போறீங்கன்னு கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசியிருக்காங்க. இல்லை அவர் ரொம்ப நல்லவர், அதாவது இந்த குறிப்பிட்ட ஃப்ரெண்ட் ரொம்ப சினிமா டயலாக்லாம் பேசியிருக்காரு. ஒரு நிறைய சினிமா பார்ப்பாரோ தெரியல. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் விட இவர் ரொம்ப நல்லவர். மற்றவங்களுக்குலாம் என்னென்னவோ பழக்கங்கள் இருக்குது, ஆனால் இவர்கிட்ட எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது. அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு. நீங்கள் பணம் இருக்குன்னு சொல்லி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் இவர் மாதிரி ஒரு நல்லவர் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இவர் பெரிய பெரிய டயலாகெல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பெண்ணுடைய அப்பாவும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. கேட்டுட்டு சரி பார்க்கலாம், நீங்கள் யோசிக்காதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசி முடிச்சுட்டு இவங்க வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து அவங்க அண்ணன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, தங்கச்சி மீது பாசம் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய கெத்தை காட்டணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க ஒரு டயலாக் பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க பேசியிருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப நிதானமாக கேட்டிருக்காரு. ஏன்னா பெண்ணினுடைய வாழ்க்கையிலே அவர் நிதானமாக தான் கேட்பார் எல்லா விடயத்தையும். என்ன முடிவு செய்யப்பட்டது என்பது தெரியாது. இருந்தாலும் ஒரு காதலுக்காக ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு ஒரு நண்பனுக்காக துணிந்து பல நண்பர்கள் இணைந்து இந்த விடயத்தை மேற்கொண்டிருக்காங்க. பெரியவங்க கிட்ட ஆலோசனை எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. யாராவது அவங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கிட்ட சொன்னாங்களான்றதையும் அவர் பதிவு செய்யலை. இருந்தாலும் நண்பனுக்காக பேச போனது சரிதான். ஆனால் இந்த காதல் என்பது எந்த அளவு தூரம் பயணத்தை மேற்கொள்ளும் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். போஸ்டர் குட்டி ஸ்டோரியில் வந்து தொடர்ந்து இணைந்திருக்கீங்க. இன்னொரு கதை வந்திருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க வந்து, இது கொழும்புல நடந்த கதை தான் சொல்லியிருக்காங்க. என் கூட கூட பிறந்தவங்க வந்து தான் வந்து வீட்டில் வந்து கடைசி பையன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து 2 அக்கா, 1 அண்ணா. ஸோ எல்லாரும் சேர்த்து 4 பேர் மொத்தம். அம்மா, அப்பா. எப்போவுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நாங்கள் இருப்போம். எப்பயுமே நாங்கள்லாம் அப்படி தான் அன்பாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய குடும்பம், மாமா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு பெரிய குடும்பம் இருக்கும். ஒரு கல்யாணம் அப்படின்னா எல்லாரும் அப்படி திரண்டு போவோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு கல்யாணம்னா எல்லாரும் திரண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கலகலப்பான ஒரு குடும்பம். சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறதுல வந்து நாங்கள் வந்து A1 கிரேட் 1 அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. எந்த குடும்பத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அக்கா வந்து மூத்த அக்கா வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வசதியான ஒருத்தர், சொந்தக்காரர் தான். ஸோ அவங்க கல்யாணம் கட்டி சீரும் சிறப்புமாக இருக்காங்க. இப்போ அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு விரும்பி தனக்கு பிடித்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால் நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓகே, அவரையும் கல்யாணம் பண்ணி அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். இங்கே கிடையாது, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவர் குறிப்பிட்ட அந்த பெண்ணோட. அதற்கு பிறகு நடந்திருக்கு அப்படின்னா,
அவங்க மத்த அக்கா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் ஒரு காதல். அப்போ அவங்க அப்பா வந்து காதல் அப்படின்னோனே, பெண்ணுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் யோசிக்கிறது உண்டு தானே! அப்போ அவர பத்தி விசாரிக்கிறாங்க. அவர பத்தி விசாரிச்ச வரையில அவர் வந்து ஓகே, நல்லவர் தான். தொழில் பண்ணிக்கிட்டு பேசாம தான் இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற அடிப்படையில அப்பா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சரி அப்படின்னு கல்யாணம் கட்டி குடுக்குறாங்க. கல்யாணம் கட்டி குடுத்த பிறகு அவரு நல்லாவே அவங்கள வந்து ரொம்ப அழகா சீரும் சிறப்புமா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எங்க அக்கா என்ன கேட்டாலும் வாங்கி குடுப்பா. அக்கா மேல அதிகமான பாசம் இருந்தது. நல்ல சீரும் சிறப்புமா இருந்து ஒரு கடை வச்சாங்க. அந்த கடையின் மூலமாக நல்ல தொழில் விஸ்தரிப்பு, வாழ்க்கை விஸ்தரிப்பு எல்லாம் இருந்தது. சந்தோஷமா தான் இருந்தாங்க. காலப்போக்குல அ வியாபாரத்துல நஷ்டம் வரதானே செய்யும். அதே மாரி தான் அவருக்கும் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சாரு. பிரச்சனை வந்த பிறகு, இந்த குடிப்பழக்கம் வந்த பிறகு யாருக்காவது தீர்வு கிடைச்சிருக்கா? இல்லல்ல. ஆனா ஏன் இந்த பழக்கத்துக்குள்ள போறாங்க அப்படின்ற இந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்ல. ஸோ இங்கேயும் அப்படிதான். இவர் வந்து குடிக்க பழகிக்கிட்டாரு. பழகுன பிறகு இன்னும் தொழில்ல ரொம்பவே கஷ்டம் வருது. 2 மகன்மார்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் அடுத்தடுத்து படிப்பு, வாழ்க்கை, தொழில் இது எல்லாமே அவங்களுக்கும் பார்க்கணும். அக்கா ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எங்க அப்பா போய் சொன்னாங்க, "நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை தானே! எவ்வளவு கஷ்டம் அந்த வாழ்க்கையில." நான் இதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அவர் வந்து நல்லவர் தான். ஆனா இப்ப வந்து உனக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனை மத்தவங்களுக்கும் ஏற்படக்கூடாதுல்ல. பிள்ளைகளும் ரொம்ப பாவம். எப்ப பார்த்தாலும் இவர் வந்து இப்போ குடிச்சிட்டு வராரு. வீட்ல பிரச்சனை நடக்குது. எப்படி இந்த வாழ்க்கைய கொண்டு போறது? அப்படின்ற ஒரு கவலை இருக்கத்தானே செய்யும். நம்ம பெற்றோர்களுக்கும் ஒரு கவலை இருந்தது. அப்போ ஒரு மாரி சமாளிச்சு, அக்காவும் ஒரு மாரி சமாளிச்சு, அவரையும் கொஞ்சம் ஒரு மாரி திருத்த முயற்சி பண்ணி, ஒரு அளவு அவரையும் இறுக்கி பிடிச்சு, பிள்ளைகளையும் வளர்த்து, இன்னைக்கு பெரிய ஆளாக்கி நிக்கிறாங்க. அக்காவினுடைய மனதைரியம். அக்கா பெருசா படிச்சவங்க கிடையாது. எங்க அக்கா பெரிய அளவு படிச்சது கிடையாது. ஆனா, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஒரு அளவு பக்குவம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நான் யோசிக்கிறேன் என்ன அப்டின்னா, என்னுடைய வாழ்க்கையில நானும் வந்து ஒரு காதல் திருமணம் செய்துக்கிட்டேன். இந்த காதல் திருமணம் செய்து கொஞ்ச நாள்ல வந்து அம் எங்க அப்பா தவறிட்டாங்க. ஆனா, அதுல ஒரு கவலை இருக்கிறது. என்னன்னா, என்னுடைய காதல் திருமணம் செய்யும்பொழுது எங்க குடும்பத்தில நெறைய பிரச்சனை ஏற்பட்டது. அவர்கள் குடும்பத்திலயும், எங்க குடும்பத்திலும் நெறைய பிரச்சனை ஏற்பட்டது. பிரச்சனை ஏற்படும் பொழுது எங்க அப்பா வந்து ரொம்ப மனவேதனையில என் கூட பேசுறதே நிறுத்திட்டாரு. அதற்கு பிறகு சில காலங்கள் கழித்து எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா, எங்க அப்பா இறக்கும் பொழுது என் கூட பேசலையே அப்படின்ற ஒரு கவலை இன்றளவும் எனக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவுகள் இருக்கும் வரை அவர்களுடைய வேதனைகள் உங்களுக்கு புரியாது. உறவுகள் இருக்கும் வரை அவர்களுடைய தேவை உங்களுக்கு புரியாது. ஆனால் அவர்கள் உங்களிடத்திலிருந்து விலகிய காலத்தில் தான் தேவையும் அவர்கள் உங்களுடன் வாழ்ந்த காலத்தினுடைய அந்த அற்புதமான பயணமும் உங்களுக்கு புரியும். நிறைய நிகழ்வுகள் மனதளவில் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில நிறைய கதை பார்த்துட்ருக்கோம். இது ரொம்பவே குட்டி ஸ்டோரிங்க. நிறைய கதைய வந்து நிறைய விளக்கமா எழுதுவாங்க சிலவங்க. ஆனா, இவங்க வந்து கதைய சுருக்கமா எழுதியிருக்காங்க. இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து அட்டன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆ எனக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம். கணவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப அன்பானவரு. ஆனா, சின்ன வயதிலேயே அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அம்மாவனுடைய பாதுகாப்புல தான் அவங்க வளர்றாங்க. அவங்களும் அக்காவும். என்னுடைய கணவர் வந்து வீட்ல வந்து ஒரே ஆண்மகன் அப்படின்றதுனால, செல்லம் அதிகமா குடுத்துட்டாங்க போல. அதனால எப்ப பார்த்தாலுமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில அவர் வந்து அவருக்கு 2 கடை இருக்கிறது. ஆனா, அந்த கடைய வந்து ரொம்ப அருமையா செழிப்பா நடத்தணும்னு அவர் நினைக்கல. ஏதோ ஒரு கடை நடக்குது, ஏதோ ஒரு வருமானம் வருது. அப்பப்ப சில நேரங்கள்ல வந்து ஒரு கடைய மூடிருவாரு. சுத்தமா மூடிட்டு வீட்ல வந்து இருந்துருவாரு. ஏன்னு கேட்டா, "கொஞ்ச நாள் ஆகட்டும். ரொம்ப அ அலைச்சலா இருக்கு." அப்படின்ற ஒரு எண்ணத்த வெளிப்படுத்துவாரு. இப்போ வந்து என்னுடைய குழந்தை வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலத்த நாங்க பார்க்கணும். நானும் எவ்வளவோ வந்து அவருக்கும் சப்போர்ட்டா இருந்திருக்கேன். அவருடைய தொழில்லயும் நெறைய விதத்தில நான் சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா ரொம்ப நல்லவரு. இ இனிமையா என் கூட பேசுவாரு. அன்பா என் கூட இருப்பாரு. அவங்க அம்மா தான் வந்து அதிகமான ஒரு மகனுடைய உரிமைய அவங்க எடுத்துக்குவாங்க. சில நேரம் வந்து நான் ஏதாவது சமைச்சு குடுத்தேன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து பெருசா அதில ஈடுபாடு இருக்காது. தன்னுடைய மகனுக்கு தானே சமைக்கணும்னு நினைப்பான். சில நேரம் நானும் விட்டு குடுத்துருவேன். அவங்களும் சில நேரம் விட்டு குடுப்பாங்க. சில நேரம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். வீடு என்றால் அப்படித்தானே! பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 1000 வாசல் படிகள் இருக்கத்தான் செய்யும். ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகளூடாகவே எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு போது. என்னுடைய கணவர் வந்து சில நேரங்கள்ல வந்து முயற்சி எடுப்பாரு. சில முயற்சி எடுக்காம இருப்பாரு. நானும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன். அதுக்காக அவர என்னால விட்டுக் குடுக்க முடியாது. அவர்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். இது மாதிரி சில வீடுகள்ல வந்து எத்தனையோ பேர் இருக்கலாம். சிலர் வந்து ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப தைரியமா, தெளிவா உழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலயும் நான் பார்த்து தான் இருக்கேன். அது மாதிரி இவரும் வந்து இன்னும் முன்னேறணும்னு என்னுடைய ஆசை இருக்கிறது. அப்படின்னு எழுதியிருக்காங்க. கண்டிப்பா
அவர் முன்னேறுவாரு, நம்பிக்கையா இருங்க. அவரும் ஒரு நாள் தன்னுடைய தவற உணர்வாரு. இல்ல மற்றவர்கள் மாதிரி நானும் ஒரு எடுத்துக்காட்டா வாழணும்னு நினைப்பாரு. ரொம்ப நல்லவர்ன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய நல்ல விடயங்கள் அவர்களுக்குள்ளும் இருக்கத்தான் செய்யும். துயரம் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத நொடி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்கள்ல கண்டிப்பா உங்கள உணர்ந்து, உங்களுடைய எண்ணங்களை உணர்ந்து கண்டிப்பா அவர் மாறுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. சரி, 3 கடிதம் பார்த்துட்டுமா? இது மாதிரி உங்ககிட்ட இருந்து நிறைய விடயங்களை எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.